வணக்கம் entrepreneurs. நம்ம நாட்டுடைய மக்கள் தொகை உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட 140 கோடி தாண்டி போயிட்டு இருக்குங்க. இவ்வளோ பெரிய மக்கள் தொகையில் நம்ம ஒரு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் உதாரணத்துக்கு ஒரு டிமார்ட்டாக இருக்கட்டும் ஒரு ரிலையன்ஸ் மார்ட்டாக இருக்கட்டும் போகிறோம் அப்படின்னா அதுலேயும் சனி ஞாயிறுகளில் போகிறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 1000 பேராவது ட்ராலி தட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இவ்வளவு கூட்டம் வந்தாலும் பில் அப்படின்றது டக்குன்னு பில் கவுண்டரில் நடந்துட்டு இருக்குங்க. இதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசைன் தான். இதை தான் பார்கோட் அப்படின்னு சொல்கிறோங்க. என்னதான் இந்த பார்கோட் ஃபாஸ்ட்டாக பில்லிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆனாலுமே மேனுஃபேக்சரர்ஸ் ஆகிய நீங்கள் இந்த பார்கோடை ப்ராப்பராக உங்களோட ப்ராடக்ட்டில் அஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா பில்லிங் சரியாக நடக்காதுங்க. நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் உங்களோட ப்ராடக்ட்ஸில் கம்ப்ளைண்ட் வரும். அதாவது இந்த பார்கோட் சரியாக ஒர்க் ஆகலை, ஸ்கேன் பண்ணால் ஸ்கேனே ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டுருக்கோம். அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம சரி வர இந்த பார்கோடை ப்ராடக்ட்டில் அஃபிக்ஸ் பண்ணாது தான். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா ஒரு பார்கோடை எப்படியெல்லாம் நம்ம தவறாக அஃபிக்ஸ் பண்ணுறோம், அதனால் என்ன பிரச்சனைகள் வருது, எதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும், ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்கள்னால அந்த ஆசை தள்ளி போயிட்டே இருக்கும். இன்னொரு சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவீங்க, ஆனால் அந்த பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுல சிக்கல்கள் இருக்கும். இவங்க எல்லாருக்குமே உதவும் நோக்கத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோங்க. அதோட முதல் கட்டமாக ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் ஆல்ரெடி நிறைய ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கு. பிஸ்னஸ்க்கு தேவையான டிப்ஸு, பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸ், பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்பவே எங்கேஜிங்காக அந்த கம்யூனிட்டி போயிட்டுருக்கு. நீங்களுமே அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறேங்க. கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல பார்கோட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. இந்த கைரேகை இருக்கு இல்லைங்களா, இது ஒவ்வொருத்தருடைய கைரேகையும் வேறுபடுங்க. எல்லாமே தனித்துவம் வாய்ந்தது. அதே மாதிரி தான் இந்த பார்கோடுங்க. இந்த பார்கோட் அப்படின்ற இந்த ஒயிட் அண்ட் பிளாக் லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்டோட பேர் என்ன, அதோட விலை என்ன, எப்போ உற்பத்தி பண்ணப்பட்டது, எந்த நிறுவனத்தால் உற்பத்தி பண்ணப்பட்டது, இப்படி எல்லா தகவல்களையும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேருந்து எடுக்க முடியுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சாம்பார் மசாலா மேனுஃபேக்சரர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50 கிராம் சாம்பார் மசாலா ப்ராடக்ட்டை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க. அதில் இந்த பார்கோடை அஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அஃபிக்ஸ் பண்ணதோடு நிற்காமல் அதில் ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த சீரியல் நம்பரை இந்த பார்கோட் வாங்கினீங்க இல்லையா, அந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கொடுப்பாங்க. அந்த சாஃப்ட்வேரில் போய் இந்த நம்பர் என்டர் பண்ணிட்டு இந்த மசாலாவுடைய பேர் என்ன, அதாவது உங்களோட பிராண்ட் என்ன, எந்த கம்பெனி இதை உற்பத்தி பண்ணுது, எவ்வளோ கிராமு, எவ்வளோ விலை, இந்த மாதிரி எல்லா தகவலையும் நீங்கள் அந்த சாஃப்ட்வேரில் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு உங்களோட ப்ராடக்ட் போனாலும் அங்கே ஸ்கேன் பண்ணும்போது நீங்கள் என்டர் பண்ண அத்தனை தகவலும் அவங்களோட பில்லிங் சிஸ்டம்க்கு போயிடுங்க. இதுதான் பார்கோட் அப்படின்னு சொல்கிறோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களா, உங்கள் பிஸ்னஸ்க்கு என்னென்னலாம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்சஸ் கட்டாயம் எடுக்கணும், அதை எப்படி எடுக்கிறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. சரிங்க, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பார்கோடை சரிவர நீங்கள் பயன்படுத்தலை, இது சரியாக அஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா அந்த பார்கோட் ஸ்கேன் ஆகாது. பொதுவாக ஒரு மேனுஃபேக்சரர் இந்த பார்கோடை தன்னோட ப்ராடக்ட்டில் எம்பெட் பண்ணும்போது என்னென்னலாம் தவறுகள் பண்ணுவார் பார்த்துடலாமா. முதல் தவறு லோ கான்ட்ராஸ்ட் கலர் காம்பினேஷன். அதாவது உங்களோட லேபிள் வந்து ஒரு ரெட் கலரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பார்கோட் உங்களுக்கே தெரியும் ஒயிட் அண்ட் பிளாக்ல வரும். ஸோ இந்த ஒயிட் அண்ட் பிளாக் பார்கோடை எடுத்துகிட்டு போய் உங்களோட ரெட் கலர் லேபிளில் அஃபிக்ஸ் பண்ணும்போது ஒயிட் கலர் ஆப்வியஸாக நல்லாவே கிளியராக தெரியும். ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்க பிளாக் கலர் அந்த பார்கோட்ஸு இந்த ரெட் கலர் லேபிளோட சின்க்ரனைஸ் ஆகிடுங்க. அந்த ஸ்கேனர் எடுத்து ஸ்கேன் பண்ணும்பொழுது இந்த ரெட்டு பிளாக் இது வந்து ப்ராப்பராக ஸ்கேன் ஆகாது. ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் கலர் காம்பினேஷன் சரியாக இருக்காதுங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்மளால் வந்து லேபிளை மாற்ற முடியாது. வேறஸ் அந்த பார்கோட் அஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஒயிட் அண்ட் பிளாக் அப்படின்றது கரெக்டாக அதில் வந்து பார்கோடில் ஸ்கேன் ஆகிடும். ஸோ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்கோடை சரிவர ஸ்கேன் ஆகக்கூடிய ஒரு சின்ன பேக்ரவுண்டை நம்ம அந்த பார்கோடுக்கு பின்னாடி அஃபிக்ஸ் பண்ணோங்க. இது நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம். ரெண்டாவது இன்கரெக்ட் சைஸ். இன்கரெக்ட் சைஸ் அப்படின்றது இந்த பார்கோட் ரீடரை வச்சு உங்களோட பார்கோடை ஸ்கேன் பண்ணும்போது அதால் ஐடென்டிஃபை பண்ண முடியணுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக மைன்யூட்டாக போட்டுருவாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த பார்கோட் ரீடரால் அதை ஸ்கேன் பண்ணவே முடியாதுங்க.
ஓரளவுக்கு விசிபிளாக இருக்க அளவுக்காவது நம்ம அந்த பார்கோடை அஃபிக்ஸ் பண்ணுவோங்க. மூணாவது, நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுங்களா, அந்த லேபிளில் பார்கோட் அஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அஃபிக்ஸ் பண்ணும்பொழுது அந்த கண்டென்ட் இருக்கும் இல்லைங்களா, லேபிளில் இருக்கக்கூடிய கண்டென்ட், அந்த கண்டென்ட்டு இந்த பார்கோட் மேலே ஓவர்லேப் ஆகுங்க. அப்படி ஓவர்லேப் ஆச்சு அப்படின்னா பார்கோட் ஸ்கேனரால் இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இதுவுமே நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு. ஸோ நீங்கள் ஒரு பார்கோட் அஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லேபிளில் கண்டென்ட் வந்து இது மேலே ஓவர்லேப் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து நாலாவது, நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவறான பார்கோட் வகைகளில் ஏதாவது ஒரு பார்கோடை வாங்கி தங்களோட ப்ராடக்ட்டில் அஃபிக்ஸ் பண்ணிடுறதுங்க. இந்த பார்கோடில் எவ்வளோ வகைகள் இருக்குது, அந்த பார்கோடில் எது இந்தியாவில் பயன்படும், இதெல்லாம் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு விளக்கமாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்க் வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவுமே பார்க்கலாம், எந்த வகையான பார்கோட் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் யூஸ் ஆகக்கூடிய பார்கோட் அப்படின்றது EAN13 அப்படின்ற ஒரு வகையான பார்கோடுங்க. இது தவிர்த்து UPC அப்படின்னு இருக்குது, அதே மாதிரி கோடா பார் அப்படின்னு ஒன்று இருக்குது, கோட் 32 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வகையான பார்கோடுகள் இருக்குது. அதில் யாராவது தவறான பார்கோடுகளை வாங்கி தங்களோட ப்ராடக்ட்டில் அஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பார்கோட் எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்லையும் ஸ்கேன் ஆகாதுங்க. இந்தியாவில் பயன்படக்கூடிய பார்கோட் அப்படின்றது நான் முன்னாடியே சொன்னேன் EAN13. ஸோ நீங்கள் பயன்படுத்துறது இந்த வகை பார்கோட் தானே அப்படின்றத சரியாக என்ஷூர் பண்ணி அதுக்கப்புறம் வாங்குங்க. அடுத்து அஞ்சாவது விஷயம் என்ன தெரியுங்களா, இர்ரெகுலர் சர்ஃபேஸ். சில பாட்டில்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடு பள்ளம் இருக்கக்கூடிய டிசைன் இருக்கும். அந்த இடத்துல போய் நம்மளோட பார்கோட் அஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவுமே ரீட் ஆகாதுங்க. ஸோ நீங்கள் ஃப்ளாட் சர்ஃபேஸில் அதை பிளேஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஒரு பார்கோட் அப்படின்றதா உங்களோட ப்ராடக்டோடைய ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஏதோ அந்த இடத்துல தாங்க இருக்கணும். மேடு பள்ளங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் அந்த பார்கோட் அஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது சரியாக ஸ்கேன் ஆகாது. ஸோ இதெல்லாம் தாங்க பிரச்சனை. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பார்கோட் வாங்குறதுன்றது ரொம்ப எளிமையான ப்ராசஸ் தான். ஆனால் அதை வாங்கினதுக்கப்புறமா சரியாக அதை நம்ம வந்து அஃபிக்ஸ் பண்ணலை, உங்களோட ப்ராடக்ட்டில் சரியான இடத்துல பிளேஸ் பண்ணல அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் முன்னாடி சொன்ன அந்த 5 தவறுகளை தவிர்த்தீங்க அப்படின்னா பார்கோடை சரி வர ஸ்கேன் பண்ண முடியும், சரி வர அது ஒர்க் ஆகும், எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு நான் வந்து சந்திக்கிறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.